தங்கம், சுடர், உனக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்குடா? டெங்கு ஜுரம் வந்துச்சாடா உனக்கு? அம்மா உன் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க கூட முடியலடா. ரொம்ப கொடுமையா இருக்குடா. சாரி என் தங்கம். அபி, நீ இன்னும் தூங்கலையா? இல்ல குமுதா, தூக்கமே வரல. பிரபாகரன் சார் சுடருக்கு உடம்பு சரியில்லாம போய் ரொம்ப சிரமப்பட்டு குணமா இருக்கான்னு சொல்லிட்டு போனதுல இருந்து எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என் பொண்ண பக்கத்துல வச்சு கூட கவனிச்சுக்க முடியல. எதுக்காக நான் செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிக்கணும்? இப்ப எனக்காக இருக்கிற ஒரே ஜீவனையும் நான் தவிக்க விடணும். பேசாம அந்த கொரோனாவ. அபி, உன்னோட ஆவேசத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஆனா கொஞ்சம் அமைதியா இரு. கண்டிப்பா நீ தப்பு செய்யலன்னு நிரூபிச்சு நீ வெளியே போவன் தான் என் மனசு சொல்லுது. பாவம் குமுதா சுடர், நான் எல்லாமே ஏங்கிக்கிட்டு இருப்பா. நான் வக்கீலானது முதல் வேலையா சிறையில இருந்தாலும் உடம்பு சரியில்லாதப்போ ஒரு தாய் தன்னோட குழந்தைய கவனிச்சுக்க சட்டத்துல பெர்மிஷன் கொடுக்கணும்னு ஒரு லாவை உருவாக்குறதுக்காக நான் கண்டிப்பா போராடுவேன். கண்டிப்பா நீ செய்வ அபி, தைரியமா இரு. சுடர், என்னோட சோசியல் கைடு பிரகாஷ் கிட்ட இருக்கு. முதல்ல போனோடனே வாங்கிடணும். தருண், மாமா, வக்கீல் சார் எல்லாருமே அம்மாவை பார்க்க ரொம்ப நாள் ஆகும்னு சொல்றாங்க. ஏன் இப்படி பண்றாங்க? தெரியலையே சுடர். நீ அத்தைய பார்க்க போனா கண்டிப்பா நானும் அப்பா கிட்ட கேட்டு உன் கூட வருவேன் சுடர். வா தருண். தாயே, யார் நீங்க? நான் கோயில்ல அம்மனுக்கு அலங்காரம் பண்றவ. நீ உன் அம்மாவை பார்க்க போறியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் அந்த அம்மன் நேரா வந்து சொல்ல முடியாதுல்ல, அதான் ஏன் மூலமா சொல்ல நினைக்கிறா. என்ன சொல்லணும்? இத முதல்ல வாங்கிட்டு போய் இத எப்படியாவது அம்மா கிட்ட சேர்த்துற தாயே. நிகழ போற ஆபத்தை யாராலையும் தடுக்க முடியாது, ஆனா காக்க முடியும். இது உன் அம்மாவுக்கு வர ஆபத்துல இருந்து காக்குற கவசமா இருக்கும். ஆபத்துனா? உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது, காலம் புரிய வைக்கும். அம்மனோட உத்தரவா நினைச்சு இத உன் அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வாங்கிக்கோமா. சுடர் வா போலாம்.
சரி கொடுங்க, நான் இதை அம்மா கிட்ட கொடுக்கறேன். இது பொடி. குடு. இந்தா. இது நான் என் அம்மா கிட்ட கொடுத்தா அவங்க என் கூடவே வந்துருவாங்களா? எல்லா போராட்டத்துக்கும் நிச்சயமா ஒரு தீர்வு கிடைக்கும். உன் அம்மாவை சுத்தி இருக்கிற இருளையும் முள்வேலிகளையும் அந்த அம்மனோட அருளால தளர்த்தி எறிகிற நேரம் சீக்கிரமாவே வரும். நம்பிக்கையோட இரு. வா சுடர். தருண், 4th 5th 6th ஒன் டே டூர் சொன்னாங்களே, உங்க கிளாஸ் டீச்சரும் இத பத்தி சொன்னாங்களா? ஆமா மகேஷ். ஜூ பார்க் எல்லாம் கூட்டிட்டு போறதா சொன்னாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வரதா சொல்லி நேம்லாம் கொடுத்தாங்க. நீ சுடர்த்தியெல்லாம் வாங்க, நம்ம ஜாலியா போயிட்டு வரலாம். நீங்கெல்லாம் வரேன்னு சொன்னீங்கன்னா எங்க அப்பாவும் அங்கிளும் ஓகே சொல்லிடுவாங்க. அண்ணா, தியாக்கு உடம்பு சரியில்லையே. தியாவை விட்டு நாங்க வரமாட்டோம். அவ ரொம்ப பாவம். ஆமா மகேஷ், அதனால அப்பா விட மாட்டாரு. எங்க பாட்டி ஊரை தாண்டி தான் நம்ம எக்ஸ்கர்ஷன் போற இடம் இருக்கு. அப்படியா? ஆமா, எங்க பாட்டி ஊரு வேலாவூர் தான். அத தாண்டி கொஞ்ச தூரத்துல தான் இந்த ஜூவும் பார்க்கும் இருக்கு. வேலாவூரா? ஆமா, எங்க ஹாலிடேஸ்க்கு வேலாவூர் போறப்பெல்லாம் எங்க பாட்டி எங்களை அந்த ஜூக்கு தான் கூட்டு போவாங்க. நல்லா இருக்கும், நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்கும். சுடர், தருண் நீங்களும் வாங்க ப்ளீஸ். உங்க அப்பா கிட்ட கேட்டு பாரு தருண். சரி மகேஷ். அவர் பர்மிஷன் கொடுத்தா உடனே கால் பண்ணி சொல்லு. ஓகே? வேலாவூர் தாண்டி தான் டூரா? நானும் அதான் நினைச்சேன் தருண். அம்மாவோட ஜெயில இருக்க ஊர் தாண்டி தான் டூருக்கு போறாங்க. அம்மாவை பார்த்து அந்த சாமியம்மா கொடுத்த குங்குமத்தை கொடுக்கணும். அம்மாவை எப்படியாவது பார்க்கணும். நம்ம இங்க இருந்து ஸ்கூல் வேன்லயே போயிட்டு வேலாவூர்ல இறங்கிடலாமா? அம்மாவை எப்படியாவது பார்த்தாகணும் தருண். நல்ல ஐடியா சுடர். உனக்கு ஜெயில இருக்கிற இடம் தெரியுமா? ரொம்ப பெருசா இருக்கும். தூரமா இருந்து பார்த்தாலும் அம்மா இருக்க ஜெயில் தெரியும். அங்க ஆட்டோக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. மாமா கூட கேட்டாரு. கிட்ட போனதும் மாமா கூட நான் தான் அம்மா இருக்க ஜெயில காட்டினேன். ஆனா அப்பா கிட்ட எப்படி பர்மிஷன் வாங்குறதுன்னு தெரியல. ஆமா தருண், தியாவுக்கு ஜுரம். அவ ரொம்ப பாவம். ஆனா தியா வந்தா நாம 2 பேர் அத்தை இருக்க ஊர்ல இறங்க முடியாது சுடர். சரி சரி தருண், சரி, நம்ம கண்டிப்பா டூருக்கு போகணும். எனக்கு அம்மாவை பார்த்தே ஆகணும்.
நான் போய் கேட்டா ஜெயில இருக்கிறவங்க நம்மள அம்மாவை பார்க்க விடுவாங்க. ம் அப்ப சரி சுடர், நீ சாப்பிட்டு கிளாஸுக்கு போ. நம்ம அப்பா கிட்ட ஈவினிங் கேட்கலாம். அப்பா கிட்ட கண்டிப்பா டூர் போகணும்னு சொல்லலாம். சரி தருண். ம் சுடர், ஆ, நம்ம எக்ஸ்கர்ஷன் போகணும்னு ஆசையா இருக்குன்னு அப்பா கிட்ட சொல்லலாமா? போவேடான்னு சொல்லிட்டா என்ன பண்றது தருண்? கேட்டு பாப்போம். அப்பா கண்டிப்பா அனுப்புவாரு. அப்பா எப்பவும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கலந்துக்கிட்டா நல்லதுன்னு சொல்லுவாரு. போக கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா நம்ம கண்டிப்பா போனாதான் அம்மாவை பார்க்க முடியும். இந்தாங்க. சுடர், வா அப்பா கிட்ட போய் கேட்கலாம். என்ன, ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ரகசியம் பேசி வச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு வந்து இங்க நிக்கிற மாதிரி இருக்க. அது ம், அப்பா நாங்க ரெண்டு பேரும் எங்க ஸ்கூல்ல சுடர், ஷர்மி வாமா. சுடர், தியா எங்க? அவளோட நோட்டு என் பேக்ல தான் இருந்துச்சு. இன்னைக்கு தியா லீவு. உன்கிட்ட ஸ்கூல்லயே கொடுக்க மறந்துட்டேன். அதான் எடுத்துட்டு வந்தேன். இந்தா. அதுக்கு என்னமா அவசரம்? பொறுமையா நீ நாளைக்கு அவகிட்ட கொடுத்துருக்கலாம்ல. நாளைக்கு நாங்கெல்லாம் எக்ஸ்கர்ஷன் போறோம் அங்கிள். அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓஹோ, அப்படியா? தருணும் சுடரும் வரதா சொல்லிருக்காங்க. உங்களுக்கு இன்னும் தெரியாதா? ஆ? அப்படியாப்பா? அம்மா எங்க போறீங்க? மாலாபுரம்ப்பா. ம், அங்க பெரிய பார்க்கு, ஜூ எல்லாம் இருக்கு. காலையில போயிட்டு நைட்டு வந்துருவோம்ப்பா. ஆஹா. ஓகே அங்கிள், நான் கிளம்புறேன். அம்மா தேடுவாங்க. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ம். பாய் சுடர். தருண், சுடரே, இதுதான் நீங்க பேசிக்கிட்டு இருந்த ரகசியமா? என்ன ரகசியம்? ஜூவாவது பார்க்காவது எங்கேயும் அனுப்ப முடியாது. இருக்கிற நிலைமைக்கு இது ஒண்ணுதான் குறைச்ச. சரி சரி, விடு சரலா. நம்ம சுமையை எதுக்காக சின்ன குழந்தைகளோட சந்தோஷத்துல சுமத்தணும்? இதெல்லாம் இவங்க இந்த வயசுல அனுபவிக்க வேண்டியது தானே. அவங்களுக்கு வெளி உலக அனுபவம் கிடைக்கணும் இல்லையா? 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி டூர்ல எல்லாம் அவங்க பங்கெடுத்துக்கணும்ல. அப்படின்னா நாங்க எக்ஸ்கர்ஷன் போலாமா மாமா? தாராளமா போயிட்டு வாங்க. ஆமா, எப்படி போறீங்க? ஸ்கூல் வேன்லப்பா. சரி சரி, பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். என்ன? அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும்ப்பா. ம், சரிப்பா, நான் தரேன். ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடறதுக்கும் பணம் கொடுக்கறேன். ஜாலியா போயிட்டு ஜாலியா வா. ஏங்க, தியாவுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. தியா கிட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன் சரலா. இவங்க போயிட்டு வரட்டுமே. தியாவுக்கு உடம்பு சரியானதும் அவளையும் நாம எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயிட்டு வருவோம். இங்க வாங்க. இந்தாங்க, இதுல 1300 ரூபா இருக்கு. எக்ஸ்கர்ஷன் ஃபீஸ் போக மீதிக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுங்க. ம்? சரிங்கப்பா. தேங்க்ஸ் மாமா. நான் கேட்டா மட்டும் கஞ்ச புராணம் பாடுவீங்க. இப்ப பிள்ளைங்களுக்கு நான் மட்டும் உடனே காசு எடுத்து கொடுக்குறீங்க. சரி சரி, விடு. நீ கவலைப்படாத, உனக்கும் நான் தரேன். சீசன் டைம் இல்ல, தைக்கிறதுக்கு நிறைய துணி வந்திருக்கு. ஆபீஸ்லயும் இன்சென்டிவ் எல்லாம் கொடுப்பாங்க. சரி, பத்திரமா வச்சுக்கோங்க. என்ன, என்னோட கலெக்ஷன் பேக் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்குங்க. ஆ, சமத்தா உட்காந்து படிக்கடா, கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஆ, சுடர், நம்ம நாளைக்கு அத்தைய பார்க்க போறோம். அம்மு, நான் நாளைக்கு உங்களை பார்க்க வரப்போறேன் அம்மு.
இந்தாங்க தண்ணி பாட்டில். ம். ம். தண்ணி தீந்துருச்சுன்னா போற வழியில வாங்கிக்கங்க. இத பாருங்க, வண்டியில ஏறும் போதும் இறங்கும் போதும் பார்த்து பத்திரமா ஏறி இறங்கணும், சரியா? சரிங்கப்பா. ஆ. தியா எந்திரிச்சிட்டாளா? நாங்க தியா கிட்ட சொல்லிட்டு போறோம் மாமா. அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. நீங்க கிளம்புறத பார்த்தா அவ அழ ஆரம்பிச்சிருவா. பேசாம கிளம்புங்க. ம். தருணு, ம். ஒழுங்கா டீச்சர் சொன்ன பேச்ச கேட்டு நடந்துக்கணும். ம். பத்திரமா போயிட்டு வரணும். ஏதாச்சும் சேட்டை பண்ணிட்டு அங்க இறங்குற இங்க குதிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது விழுந்து தொலைக்காத. இல்லம்மா, பத்திரமா போயிட்டு வந்துடுறோம். ம். சரி சரி வாங்க, நான் வந்து ஸ்கூல் வரைக்கும் விட்டுட்டு வந்துடுறேன். என்ன? என்னங்க, மகிஜாவோட அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு துணிய குடுக்கறதுக்கு இன்னைக்கு காலையில சீக்கிரமா வரேன்னு நைட்டே ஃபோன் பண்ணி சொன்னாங்கல்ல. நீங்க இருங்க, இவங்களுக்கு என்ன ஸ்கூலுக்கு வழி தெரியாதா என்ன? தினமும் போற இடம் தானே, போயிட்டு வரட்டும். சரிப்பா, நீங்க பார்த்து பத்திரமா கிளம்புங்க. நான் நர்மதா மேடம்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரிங்கப்பா. ம். என்னம்மா என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல மாமா. பாய் மாமா. பாய். பாய்ப்பா. ம், பாத்து பாய்மா. பத்திரம். என்ன? வா சுடர். என்னங்க, தியா எந்திரிச்சு என்ன அமக்கலம் பண்ண போறான்னு தெரியல. நைட்டே சொல்லலாம்னு சொன்னதுக்கு வேண்டான்ட்டீங்க. என்னால எல்லாம் சமாளிக்க முடியாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி சரி விடு, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், விடு. தருண், அம்மு என்கிட்ட பொய் சொல்லவே கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நம்ம இப்ப மாமா கிட்ட பொய் சொல்லிட்டு பாதியிலே இறங்கி வேளாவூருக்கு போக போறோம்னு தெரிஞ்சா அம்மு திட்டுவாங்க. நீ அத்தைய பார்க்கணும் பார்க்கணும் அழுகுற, இப்ப ஏன் பயப்படுற சுடர்? அப்படின்னா உன்னோட அம்மு நீ பார்க்க வேணாமா? அம்மு கிட்ட இந்த குங்குமத்தை கொடுக்கணும். அம்மு எப்படி இருக்காங்களோ தெரியல தருண், எனக்கு அம்முவை பார்க்கணும் தருண். அப்படின்னா பயப்படாத சுடர். நம்ம ஸ்கூல் வேன்ல தானே போயிட்டு அந்த இடத்துல இறங்க போறோம். அப்புறமா மறுபடியும் அதே வழியா தான் வேன் வரும், அப்படியே அதுல ஏறிக்க போறோம், அவ்வளவுதான். மேடம் கேட்டா தெரியாம இறங்கிட்டோம்னு சொல்லலாம். ஓகே தருண், எனக்கு எப்படியாவது அம்முவை பார்த்துட்டா போதும், நான் ஹாப்பி ஆயிடுவேன். எனக்கும் தான் அத்தைய பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. நம்மள ஜெயிலுல விடுவாங்களா சுடர்? விடுவாங்க தருண். அங்க வார்டன், ரைட்டர் மேடம் எல்லாருமே எனக்கு தெரியும். என்னை பார்த்தா கண்டிப்பா உள்ள விடுவாங்க.